ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே கண்மணி அன்புடன் சீரியலோட எபிசோடு பார்க்கலாம் வாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா, கியூல நின்னு தண்ணி பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்ப தண்ணி பிடிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு குடத்துக்கு ரூ. 30 குடு அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அவருக்கு பின்னாடி இருந்தவங்களும் பார்த்தீங்கன்னா, "என்ன பூச்சி இது ரூ. 30 கேட்குற? இதுவரைக்கும் யார்கிட்டயும் நீ காசு வாங்கலையே, இவர்கிட்ட மட்டும் ஏன் கேட்குற?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏன் உனக்கு என்ன அமைதியா நில்லு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அன்பு கிட்ட, "நீ காலையில பேசின பேச்சுக்கு நீ ரூ. 30 குடுத்தா தான் நான் உனக்கு தண்ணி விடுவேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நான் குடுத்துர்றேன் உடு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா 2 குடம் புடிச்சுக்கின்னு, "நீ ரூ. 60 குடுக்கணும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "வந்து குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கெளம்புறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, கண்மணி வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அன்பும் பார்த்தீங்கன்னா, தண்ணி எடுத்துன்னு போம்போது பார்த்தீங்கன்னா, வண்டி ஒரு கல்லு மேல ஏறி அன்பு கிட்ட வந்துர்றாரு. அன்பும் பார்த்தீங்கன்னா, குடத்த கீழ போட்டுர்றாங்க. அப்ப அன்பு பார்த்தீங்கன்னா, கண்மணிய திட்டுறாரு. "என்ன வேணுமனுக்கே வரியா? என் மேல வந்து ஏத்த வரியா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "நான் வேணுமனுக்கு வரல. நான் வண்டி ஸ்டார்ட் பண்ண வந்தேன். ஒரு கல்லு மேல ஏறிருச்சு. நீ தான் பார்த்து வரணும்" அப்படின்ற மாரி கண்மணி சொல்றாங்க. அப்ப அன்பும் டென்ஷன் ஆகி கப்புன்னு கெளம்பிர்றாங்க. அப்ப கண்மணியோட அம்மா பார்த்தீங்கன்னா, தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு அன்போட வீட்ட தட்டுறாங்க. "யார் அது தட்டுறது?" அப்படின்ற மாரி அன்பும் வெளிய வராரு. "மாப்பிள உங்களுக்கு தண்ணி இல்லன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்க எடுத்து குளிச்சுட்டு நீங்க கெளம்புங்க. உங்களுக்கு டைம் ஆகுது." அப்படின்ற மாரி அவங்களும் வச்சிடுறாங்க. அன்பு இத பார்த்து சைலன்ட்டா நிக்கிறாரு. "நீங்க மாப்பிளன்றத நான் காட்டிக்க மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க கெளம்பிர்றாங்க. இங்க ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா, தர்மலிங்கமும், சரளாவும் கண்மணி மேல செம்ம கோவத்துல இருக்கு. அந்த தக்காளிய குத்துற மாரி அவள குத்தி நான் கொலை பண்ணிடுவேன். அப்படின்ற மாரி பேசின்னு இருக்காங்க. அதுக்கு சரளாவும் பார்த்தீங்கன்னா, "ஆமா மளிகை சாமான் நம்ம பிளாக்ல வித்து எவ்வளோ வருமானம் பார்த்துருந்தோம். இவ வந்து நம்மள இப்படி பண்ணிட்டாளே!" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு தர்மலிங்கமும் பார்த்தீங்கன்னா, "உன்ன கல்யாணம் ஆனதுலேருந்து நான் உன் கண்ணீர்ல கண்ணீர் வராம நான் பார்த்துக்கினேன். இவளால வந்து உன்ன நான் அன்னைக்கு எல்லார்கிட்டயும் அழ வச்சு மன்னிப்பு கேட்க வச்சுட்டேனே!" அப்படின்ற மாரி அவங்களும் சொல்றாங்க. "அவ தான் எனக்கு எதிரி" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சின்னசாமி, நலனும் உள்ள வராங்க. இவங்க அமைதியாயிர்றாங்க. "ஏன் அமைதியாயிட்டீங்க? அவ உனக்கு மட்டும் எதிரி இல்ல, எங்களுக்கு தான் எதிரி" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அவ ஒண்டியா தான் நம்ம 4 பேரா சேர்ந்து அவள இது பண்ணலாம்" அப்படின்ற மாரி இவங்க பேசிக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அன்பு கொஞ்சம் லேட்டா வராங்க. அப்ப சின்னசாமி பார்த்தீங்கன்னா, "நில்லுங்க, இதான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வேண்டிய டைமா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இல்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு" அப்படின்றாங்க. அவர் சொல்ல வரத்தி இவங்க யாரும் கேட்கல. "அன்னைக்கு மட்டும் அவ்ளோ இதா பேசுன, இப்போ நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நாங்க செய்யணுமா?" அப்படின்ற மாரி சின்னசாமி கேட்குறாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா, டென்ஷன் ஆகி நிக்கிறாங்க. அப்ப வந்து அபர்ணா வந்து, "அவங்க பேசுனதுக்கெல்லாம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அன்பு. நான் இருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "உங்களோட இது தெரியாமயா உங்கள ஜீவா சார் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள கூட்டின்னு வந்தாங்க. அவங்க பேசுறத பத்தியெல்லாம் நீங்க எதுவும் நெனச்சுக்காதீங்க. நீங்க ஏதாச்சு வெளியில போணும்னா சொல்லுங்க. நான் வரேன் உங்க கூட. நான் வெயிட் பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கண்மணி பார்த்து டென்ஷன் ஆகி நிக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அன்போட சித்தப்பாவும், அவங்க பையனும் வந்து வெயிட் பண்றாங்க சாப்பிட. "யாரும் இல்லையா?" அப்படின்ற மாரி கூப்பிடுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அன்பு வராரு. அன்புவ பார்த்து அவங்களும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. "என்ன அன்பு நீ இங்க?" அப்படின்றாங்க. "சர்வரா வேல பார்க்குறியா நீ?" "இல்ல. நான் இங்க செஃப்பா வேல பார்க்குறேன்." "நீ எவ்வளோ பெரிய கிளவுட் கிச்சனுக்கு இதா இருந்தவன், இப்ப வந்து நீ ஏன் இப்படி இருக்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஒரு அன்பு பார்த்தீங்கன்னா, "அம்மா எப்படி இருக்காங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அண்ணி உங்கள நெனச்சு அழுந்துட்டே சாப்பிடாம தான் இருக்காங்க. ஏன் நீ யார் ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்ற?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, திடீர்னு கண்மணியும் வராங்க. கண்மணிய பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. "கண்மணி நீயுமா இங்க?" அப்படின்றாங்க. அவங்க எதுவுமே பேசல. அப்புறம் அன்பு பார்த்தீங்கன்னா, "வாங்க நம்ம தனியா போய் பேசிக்கலாம்" அப்படின்ற மாரி கூப்ட்டுன்னு போறாங்க. தனியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆ ஜீவா அன்புகிட்ட பேசினதும், கிளவுட் கிச்சன் ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதையும் பத்தியும் சொல்றாங்க. அது வெண்ணிலா அடிச்சு நாசம் பண்ணது எல்லாத்தையும் பேசின்னு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கண்மணியும், "நீ யாருன்றத நான் காட்டிக்கக்கூடாது. நம்ம 2 பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது இங்க யாருக்கும் தெரியக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீங்க பார்த்து தான் போயிட்டு வீட்ல சொல்லாதீங்க, அம்மாகிட்ட சொல்லாதீங்க" அப்படின்ற மாரி அன்பு கேட்குறாரு. "ஏன் அன்பு இப்படி பண்ற?" அப்படின்ற மாரி அவங்க சித்தப்பாவும் கேட்குறாங்க. "இல்ல சொல்லாதீங்க. நான் ஒரு குறிக்கோளோட இருக்கேன். அத அடைஞ்ச பின்னாடி தான் நான் வீட்டுக்குள்ள வருவேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்க தம்பிகிட்டயும், "நான் உன்ன நம்ப முடியாது. நீ ப்ராமிஸ் பண்ணு." அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அவங்க அதையும் ஏத்துக்காம பார்த்தீங்கன்னா, வந்து அன்போட அம்மாகிட்ட சொல்லிர்றாங்க. அன்போட அம்மாவும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ அந்த கடவுள் தான் அன்பையும், கண்மணியும் ஒரே வச்சிருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. எனக்கு இதுக்கு மேல எனக்கு பயம் இல்ல. அவங்க 2 பேரும் எப்படின்னா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அந்த கடவுளா பார்த்து தான் இது நடந்திருக்கு அப்படின்ற மாரி அன்போட அம்மாவும் சொல்றாங்க. அப்படின்ற மாரி முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.